everyone. நான் உங்க திவ்ய மீனாட்சி, physics faculty from HiQGenie. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா காஸ்லா பத்தி பார்த்திருந்தோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்னன்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ டைபோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் என்ன ஆக்சியல் லைன் பாயிண்ட்ல எப்படி இருக்கு, ஈக்வட்டோரியல் பாயிண்ட்ல எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் அந்த கேசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ டைபோல் என்ன எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டை ரீகால் பண்ணிடலாம். ஒவ்வொரு சார்ஜை சுற்றியும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சார்ஜோட ஃபீல்டை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ் அந்த சோர்ஸ் சார்ஜ்க்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சோம். அப்போ ஆப்வியஸாக நமக்கு தெரியும் அந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில என்ன கிரியேட் ஆகிடும், ஃபோர்ஸ், கூலும்பிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கூலும்பிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ரெண்டுமே சேம் பொலாரிட்டி உள்ள சார்ஜா இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பா அங்க என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்குமா? அந்த மாதிரி ஒரு ரிப்பல்ஷன் நடக்கிறப்ப சார்ஜ் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரிப்பல்ஷன்னால என்ன ஆகும், மூவ் ஆகும். நமக்கு தெரியும் லைக் சார்ஜஸ் எப்பயுமே என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். ஸோ அதனால இங்க லைக் சார்ஜஸா இருக்கிறதுனால ரெண்டுமே சேம் பொலாரிட்டி வச்சிருக்கனால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆயிடும், ரிப்பல்ஷனால மூவ் ஆயிடும். இப்ப எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆன சார்ஜ், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆன சார்ஜ் திரும்பியும் அது ஃபர்ஸ்ட் இருந்த ஒரிஜினல் டெஸ்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்ததோ அதே பிளேஸ்க்கு திரும்ப கொண்டு வருது தான் என்ன அப்படின்னு சொன்னா ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த சார்ஜ் ஃப்ரம் பர்டிகுலர் பாயிண்ட் டு த ரெக்வயர்ட் பாயிண்ட். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இப்போ இங்கே நம்ம கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்ல இனிஷியலா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சார்ஜ் ஆறுன்ற டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்க இருக்க இந்த சார்ஜை இப்ப இந்த டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆன இந்த கியூ டேஷ்ன்ற சார்ஜை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா திரும்ப பாயிண்ட் பிக்கே அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொண்டு வர போறேன். ஸோ அதுக்கு பண்ற ஒர்க் டன் தான் என்ன அப்படின்னு சொன்னா என்னோட எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒர்க் டன் ஆர் டு பிங்கிறனால ஒர்க் டனோட ரிலேஷன் என்ன, இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், ஆல்ரெடி எனக்கு இங்கே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும், திரும்ப இந்த சார்ஜை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆக்ட் பண்ற ஃபீல்டுக்கு. ஏன்னா ஃபீல்டோட டைரக்ஷன் இது. ஸோ இந்த ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா மைனஸ் கியூ இன்டூ இ, நெகட்டிவ் சைன் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா, இது புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் ஒர்க் டன் என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சேம் ஆர் டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரிப்பல்ஷனால மூவ் ஆச்சோ அதே டிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், திரும்பியும் மூவ் பண்ணணும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சோ அதை தான் நான் பண்றேன். சோ ஆர் டு பி இன்டிகிரல் ஆர் டு பி எஃப் எக்ஸ்டர்னல் இன்டூ டிஆர், இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா என்னோட ஒர்க் டன் இன் பிரிங்கிங் சார்ஜ் ஃப்ரம் ஆர் டு பி. புரியுதா? சோ இங்க ஆக்ட் ஆற ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிட்டேன், ரிப்பல்ஷன் அந்த ரிப்பல்சிவ் கூலும்பிக் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிட்டேன். நமக்கு ஜென்ரலா ஒண்ணு தெரியும், கூலும்பிக் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ், அ டைப் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது பாத் டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ தட் இஸ் இட் இஸ் பாத் இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ். கரெக்டா? ஸோ அப்ப என்னோட நான் அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாத் இண்டிபெண்டன்டா இருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒர்க் டன் என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்னோட டிஃபரன்ஸ் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரிங் வாட்டர் இன் தி டேங்க், அது என்னன்னு சொல்லுவோம், பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோமா? ஸோ அதே மாதிரி இங்க இந்த ஒர்க் டன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆறுல ஸ்டோர் ஆயிருக்க பொட்டென்ஷியல் எனர்ஜியை
பொட்டன்ஷியல் எனர்ஜில இருந்து பில ஸ்டோர் ஆயிருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சப்ராக்ட் பண்றேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ். ஸோ அதை வந்து நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் பண்ற ஒர்க் டன்க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல்ல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா -QE சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ரிலேஷன் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பாக்குறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ அதனால ΔU/Q அப்படிங்கிறது தான் என்னோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் which is equal to infinity to P. நம்ம இங்க R to P தானே பார்த்தோம். என்ன infinity to P? இன் ஜெனரல் கேசஸ்ல இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் R to P ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் சொன்னேன். இன் ஜெனரல் கேசஸ்ல நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபினிட்டியில இருக்க ஒரு சார்ஜை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் Pக்கு வந்து நான் கொண்டு வரத்துக்கு பண்ற ஒர்க் டன் தான் என்ன அப்படின்னு சொன்னா என்னோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொன்னா மெயினா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகேவா? அது ஏன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ வெலாசிட்டி வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். ஓகேவா? ஸோ V is equal to, so electric potential V is equal to infinity to point P electric field into dr. ஸோ இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேஷன் என்ன? Q/4πε0 1/r². ஸோ Q/4πε0 வந்து கான்ஸ்டன்ட் தான். Qவும் இங்க வந்து மாறல, ஏன்னா அந்த பர்டிகுலர் சார்ஜ் தான் நான் மூவ் பண்றேன். ஸோ அதனால அதை வந்து நான் அப்படியே வந்து வெளியே வச்சுட்டு 1/r² இன்டிகிரேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆப்வியஸா 1/r கிடைக்கும். ஸோ வந்து பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு Q/4πε0r அப்படிங்கிறது தான் என்னோட ஜெனரல் ரிலேஷன் to bringing a charge from infinity to point P with a constant velocity. This is the electric potential. Okay va? So next electric potential வந்து எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சோர்ஸ் சார்ஜை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எதுக்காக ஒரு டெஸ்ட் சார்ஜே கொண்டு வந்து வைக்கிறோம்? சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ரியலைஸ் பண்றதுக்காக தான். ஸோ அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சோர்ஸ் சார்ஜ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு நான் சொல்றேன்னு சொன்னேன்ல, ஏன் அப்படின்னு சொன்னா நான் வச்சிருக்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான எனக்கு என்ன கிரியேட் ஆகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் நான் அப்ளை பண்றேன். அப்ப அந்த ஃபோர்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நான் வெலாசிட்டி வந்து இப்போ எக்ஸ்டர்னலா வந்து அதுல வந்து கைனடிக் எனர்ஜிஸ்லாம் இம்போர்ட் ஆச்சுன்னு வைங்களேன், அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து இருந்தா மட்டும்தான் என்னால அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு சார்ஜ் வந்து என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை வந்து மெயின்டைன் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொட்டன்ஷியல் வந்து எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கு? ஆரை பொறுத்து மட்டும்தான் இருக்கு, டிஸ்டன்ஸை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. அதே இப்போ வந்து ஒருவேளை சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? பொட்டன்ஷியலும் கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். இஃப் இன் கேஸ் சார்ஜ் இஸ் நெகட்டிவ், உங்களோட சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவா இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா ரெண்டு சார்ஜுமே எப்படிதான் இருக்கணும்? சேமா தான் இருக்குன்னு சொன்னேன். சோர்ஸ் சார்ஜும் டெஸ்ட் சார்ஜோட பொலாரிட்டியும். அப்பதான் நம்மளால இந்த கான்செப்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டோம். இஃப் இன் கேஸ் இஃப் சோர்ஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் தென் யுவர் பொட்டன்ஷியல் வில் பி கிரேட்டர் தேன் 0. சிமிலர்லி இஃப் இட் இஸ் நெகட்டிவ் தென் யுவர் பொட்டன்ஷியல் வில் பி லெஸ் தென் 0. ஏன்னா இந்த பொலாரிட்டி நெகட்டிவ் சைன்னால என்னோட பொட்டன்ஷியலும் என்ன ஆயிடும்? லெஸ் தென் 0 வேல்யூ வந்துடும். இப்ப இந்த ரெண்டு கேசஸ்லயும் ஆரை பொறுத்து எப்படி பொட்டன்ஷியல் மாறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறப்ப பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும் வித் when or increases. புரியுதா? அதே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறப்ப பொட்டன்ஷியல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் as or increases. ஏன் அப்படின்னு சொன்னா என்னோட பொட்டன்ஷியலே எப்படிதான் இருக்கு? லெஸ் தேன் 0வா தான் இருக்கு. ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியலோட வேல்யூவும் என்ன ஆயிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாருக்கும் கிளியரா? இப்ப இந்த கான்செப்டை இப்ப நம்ம இன்னொரு இது வச்சு சொல்லலாம். இப்ப ஒரு சார்ஜை கொண்டு வரதுக்கு இவ்வளோ
பொட்டென்ஷியல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் from infinity to particular point. இப்ப அதே மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்டன் இருக்கும், ஒன்னொன்னுக்கும் தேவைப்படுற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்ப அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டோட்டல் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சிம்பிள். இதுல வந்து k 1/4πε0 வந்து kன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வெளியே வச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், சமேஷன் i = 1 to n qi/ri. இதுதான் என்னோட எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், தட் இஸ் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் மல்டிபிள் சார்ஜஸ் ஃப்ரம் infinity to a particular point with constant velocity. ஓகேவா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்னன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ இன் அ எலக்ட்ரிக் டைபோல் பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து டைபோல் எடுத்துக்கிறோம். டைபோல்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், -q சார்ஜ் +q சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஃபீல்டோட டைரக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த ஃபீல்டோட டைரக்ஷன். டைபோலோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, -q to +q தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டைபோலோட டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் P வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு சார்ஜ்னாலையுமே என்ன இருக்கும், பாயிண்ட் Pல வந்து பொட்டென்ஷியல் கிரியேட் ஆயிருக்குமா? ஸோ டியூ டு -q சார்ஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன வரும், q/4πε0 -q/r2 r2வா? அதே மாதிரி +q னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது r1 டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரம் பாயிண்ட் P. அப்ப என்ன ஆயிடும், q/4πε0 1/r1 வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு தால கிடைச்ச எனக்கு ரெண்டு சார்ஜஸால கிரியேட் ஆன எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட நெட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, அது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன வரும், q/4πε0 1/r1 - 1/r2 சொல்லிட்டு வந்துடும். புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 1/r1 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 1/r2 வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1/r1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா parallelogram of law of vectors எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள்க்கு அப்ளை பண்ணணும். தட் இஸ் POBக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும், r1² ஃபர்ஸ்ட் போடுவோம். r1² = r² + a² - 2ra cos θன்னு சொல்லிட்டு வரும். சிமிலர்லி r2² இதே மாதிரி நீங்க parallelogram law of vectors போட்டு அதுல இருந்து 1/r1 நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி 1/r2 கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலா நீங்க பைனாமியல் தியரம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். if you want these steps to be solved separately, I will solve in some other video. நான் உங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு அதை வந்து தனியா சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1/r1 = 1/r × 1 + a/r cos θன்னு வருது. சிமிலர்லி 1/r2 1/r ஃபர்ஸ்ட் வந்து parallelogram law of vectors அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அது ரெண்டையும் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா a வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு தான் வந்து r வந்து ரொம்ப லார்ஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்ஸே நம்ம சால்வ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் r is greater than a அப்படிங்கறத அசியூம் பண்ணி தான் இந்த ரெண்டு வேல்யூஸ்லயும் நம்ம அரைவ் ஆயிருக்கோம். ஸோ இதை ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா q/4πε0 1/r 2a/r cos θ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட q × 2aங்கிறது என்னது, என்னோட டைபோல் மொமெண்ட். ஸோ அதனால p cos θ/4πε0 r² வருது. ஸோ p cos θவை எப்படி எழுதலாம், p.r எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் மை ரிலேஷன் ஃபார் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ டைபோல். ஸோ இது மறக்க கூடாது. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ரெண்டு டைபோல அதாவது ஒரு டைபோல் இருக்கு, அந்த டைபோல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜஸ் இந்த டைபோல்னாலையும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கிரியேட் ஆன எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னங்கறத கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுமே வந்து
R1 R2ங்கிற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி parallelogram law of vectors and binomial theorems யூஸ் பண்ணி நான் வந்து இதை சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோலுக்கு P cos theta divided by 4 pi epsilon naught by r square or otherwise P dot r னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல கேசஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ டைபோல்ல ஆக்சியல் லைன்ல இருந்தா எப்படி இருக்கும், ஈக்குவட்டோரியல் லைன்ல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்க ஆக்சியல் லைன்ல பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல, தட் இஸ் ஹியர் இந்த சைடு ஆக்சியல் லைன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுதான் என்னோட டைபோல் அப்படின்னா -q to +q இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிஸ்ல இங்க வந்து பாயிண்ட் P இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப என்னோட தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிடும், 0 ஆயிடுமா? ஸோ தீட்டா 0 ஆனா அப்ப cos 0 என்ன, 1. ஸோ அப்ப மேக்சிமமா எனக்கு என்ன கிடைக்கும், மேக்சிமம் பொட்டன்ஷியல் வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியும். தட் இஸ் B is equal to P by 4 pi epsilon naught into 1 by r square கிடைச்சிரும். இப்போ ஒருவேளை இந்த டைரக்ஷன்ல இல்லாம இங்க -qல இருந்து இந்த சைடு பாயிண்ட் P இருக்கு அப்படின்னு சொன்னா என்னோட தீட்டாவோட வேல்யூ என்ன, 180 டிகிரி. கரெக்டா? ஸோ இங்க இருந்து இந்த எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து இருக்கு. ஸோ அப்போ 180 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப மினிமமான பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அதே சரி ஈக்குவட்டோரியல் லைன்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ டைபோலுக்கு ஈக்குவட்டோரியல் லைன்னா இங்க பாயிண்ட் P இருக்கு. அப்ப இட் மேக்ஸ் an angle 90 டிகிரி வித் த டைபோல். ஸோ அந்த கேஸ்ல பொட்டன்ஷியல் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா cos 90 என்ன, 0. ஸோ பொட்டன்ஷியல் வந்து 0 ஆயிடும் ஈக்குவட்டோரியல் லைன்ல. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 3 கேஸ். ஆக்சியல் லைன்ல பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல எப்படி இருக்கு, நெகட்டிவ் ஆக்சிஸ்ல எப்படி இருக்கு, ஈக்குவட்டோரியல் லைன்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல் present in a external uniform electric field. ஓகேவா? ஸோ முன்னாடி கேஸ்ல என்ன பண்ணோம், அந்த சார்ஜஸால கிரியேட் ஆகிற ஃபீல்டுனால ஏற்படுற பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்கிறேன், அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இனிஷியலா நான் ஃபீல்டில் கொண்டு வந்து ஒரு டைபோல வச்சேன்னா என்ன பண்ணும் ஃபீல்டு அப்படின்னு சொன்னா அந்த டைரக்ஷனுக்கு, ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு அலைன் பண்ண ட்ரை பண்ணும். கரெக்டா? என்னோட டைபோல வந்து அலைன் பண்ண திருப்பணும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், ஒரு டைபோல் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு என்ன ஆயிடும், யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும். அங்க டார்க் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இஃப் ஃபோர்ஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டார்க் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்திருந்தோம். ஸோ இங்க வந்து டார்க் வந்து ஒரு டார்க் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டார்க்னால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் த டைபோல் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அந்த டார்க்னால ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்குது டைபோலுக்கு. இப்போ அந்த ரீஅலைன்மெண்ட்டை திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கே, ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல ஒரிஜினல் பொசிஷனுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நான் அதுல வந்து ஃபீல்டுனால கிரியேட் ஆன டார்க்குக்கு எக்ஸ்டர்னலா நான் என்ன பண்ணணும், ஒரு டார்க்கை வந்து அப்ளை பண்ணி அந்த பொசிஷனை என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், ஆக்சுவல் பொசிஷனுக்கு திரும்ப கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவல் பொசிஷன் வந்து 180 டிகிரியில ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த ஃபீல்டுனால 60 டிகிரிக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணணும், 60 டிகிரியில இருந்து 180 டிகிரிக்கு அதை கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கும் என்ன தேவை, எக்ஸ்டர்னலா ஒரு ஒர்க் டன் தேவை. இப்போ நான் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்றேன். இங்க என்ன மூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்து இன்னொரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு மூவ் பண்றேன். ஸோ அதனால இங்க என்ன அப்ளை பண்றேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலா டார்க் வந்து அப்ளை பண்றேன். ஓகேவா? நமக்கு முன்னாடியே தெரியும் டார்க் டியூ டு அ டைபோல் என்ன, in a uniform external electric field என்னன்னு நமக்கு தெரியும். that is nothing but it is PE sin theta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸோ அதே தான் PE sin theta தான். ஸோ அதே அளவுக்கான எக்ஸ்டர்னல் டார்க்கை வந்து நான் இங்க அப்ளை பண்ணணும். ஸோ அதனால ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த இதுதான் என்னோட டைபோல், -q ல இருந்து +q இருக்கு. So direction will be dipole moment direction is this. So it makes an angle theta with the direction of the field E.
ஓகேவா? ஸோ அப்போ இங்கே தீட்டா வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து தீட்டா டேஷ்ன்ற ஆங்கிளுக்கு வந்து இந்த டைபோல் என்ன ஆயிடுச்சு, ரீஅலைன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த தீட்டா டேஷ்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் என்னோட தீட்டா டேஷ்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து டைபோல் வந்து இந்த டைரக்ஷன்ல ரீஅலைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேக் பண்ற ஆங்கிள் தான் என்னோட தீட்டா டேஷ்னு வச்சுக்கோங்களேன், டார்க்னால. ஸோ இப்போ தீட்டா டேஷ்ல இருந்து திரும்ப நான் தீட்டாக்கு கொண்டு போகணும். ஸோ அதான் ஒர்க் டன். ஸோ தீட்டா டேஷ் டு தீட்டா வில் பி இஸ் ஈக்குவல் டு டார்க் எக்ஸ்டர்னல் இன்டூ டி தீட்டா. ஆஸ் செட் அங்க எப்படி வந்து ஒரு சார்ஜை மூவ் பண்றச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி டைபோல மூவ் பண்றச்சு வித் ரெஸ்பெக்ட் டு த ஆங்கிள் ஆஃப் அதாவது ஓரியன்டேஷனை பொறுத்து மூவ் பண்றச்சு இங்கேயும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் எக்ஸ்டர்னல் பாடிஸால எந்த கைனடிக் எனர்ஜியும் உங்களோட ஒர்க் டன்ல இம்பார்ட் ஆகாது. ஓகே, ஸோ டார்க்ல எந்தவித சேஞ்சஸும் இல்லாம எக்ஸாக்டா நமக்கு ரெக்வயர்டு டார்க் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஒர்க் டன் இன் மூவிங் ஃப்ரம் தீட்டா டேஷ் டு தீட்டா. So theta dash to theta, we know that external torque will be PE sin theta. Here P and E is constant. We never change the dipole moment and electric field. So P and E is constant. So then with respect to sin theta, by integrating from theta dash to theta, that is we are moving from theta dash to theta. So by integrating this, we got that work done will be is equal to minus PE cos theta plus PE cos theta dash. This formula is very important for solving a problem for electric potential due to a dipole in a uniform external electric field. Everyone is clear? So இதுதான் வந்து electric potential due to a dipole. Okay, in external electric field. ஸோ இதுலயும் சில கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இனிஷியலா வந்து ஃபீல்டுனால 90 டிகிரிக்கு வந்து மூவ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா என்னோட பிஇ காஸ் தீட்டா டேஷுங்கிறது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ அப்போ W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டான்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பொட்டென்ஷியல் எதை பொறுத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது மட்டும் இல்லாம ஓரியன்டேஷனை பொறுத்தும் இருக்கு. அந்த டைபோலோட ஓரியன்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபீல்டு எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் என்ன சேஞ்ச் ஆகுது, ஒர்க் டன் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஆப்வியஸா நீங்க எங்க இருந்து எங்க நகர்த்தணுங்கிறது எதை பொறுத்து தான் இருக்கு, என்ன ஆங்கிள் மேட் பிட்வீன் த ஃபீல்ட் அண்ட் த டைபோல்ங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனாலதான் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைபோல வந்து ஆன்டி பேரலல் டைரக்ஷன் டு த ஃபீல்டு வந்து அலைன் பண்றேன். அப்படின்னா ஆன்டி பேரலல் டைரக்ஷன் என்ன, ஃபீல்டோட டைரக்ஷன் இதுன்னு வைங்களேன். ஆன்டி பேரலல் டைரக்ஷன் என்ன, இங்கே மைனஸ் கியூ இங்கே பிளஸ் கியூ இருக்குன்னா இதான் டைபோல் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆன்டி பேரலல் டைரக்ஷன்ல வச்சேன் அப்படின்னு சொன்னா அங்க தீட்டா என்ன ஆயிடும், தீட்டா வில் பி 180 டிகிரியா. ஸோ வி நோ தட் W ஸோ இனிஷியல் இது வந்து என்ன 90 டிகிரியில இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பண்ணாலும் அது எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன்ல அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 180 டிகிரி அப்படின்னு சொன்னா காஸ் 180 என்ன -1. ஸோ தென் your potential energy will be, electric potential will be maximum. Okay, so to attain the minimum potential energy, what you need to do, you need to align electric field and dipole in the same direction. Okay, in this direction if you align it, then your angle of inclination will be 0 degree between field and the dipole. Then you attain the potential as W is equal to what, minus PE. Okay, since cos 0 is 1, so we get minus PE. So we will attain the minimum potential, electric potential due to a dipole when it is aligned parallel to the electric field, direction of field. Okay, so these are the cases. Next we'll solve. Okay, next we'll discuss about equipotential surface. We already discussed about what happens when distance is same on the sphere. There exists a spherical symmetry for what, electric field. In all the points the electric field will be same அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரி பொட்டென்ஷியலும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா
இந்த சர்ஃபேஸ்ல வந்து சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர்ல எல்லா பாயிண்ட்லயும் பொட்டன்ஷியல் எப்படிதான் இருக்கு அப்படின்னா சேமா தான் இருக்கு. ஏன்னா பொட்டன்ஷியலும் எதை பொறுத்து தான் இருக்கு, டிஸ்டன்ஸ் ஆரை பொறுத்து தான் இருக்கு. ஆர் வந்து எல்லாத்துக்கும் சேம்ங்கிறப்போ சென்டர்ல என்னோட சோர்ஸ் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன இருக்கு, எல்லா பாயிண்ட்ஸ்லயும் பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ ஒர்க் டன் இன் மூவிங் அ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் ஆன் த ஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பொட்டன்ஷியலும் சேம். ஸோ அப்போ ஒர்க் டன் என்னவா இருக்கும், ஒர்க் டன் இன் மூவிங் W is equal to Q into VA minus VB. This is the potential energy. We know that potential is equal to potential energy per unit charge. So then potential energy U is equal to what? V into Q, correct? So here Q into VA minus VB. That is VA minus VB will be, the potentials are equal, so it is 0. So the work done in moving a charge from one point to another on a equipotential surface will be always, the work done will be and potential energy will be 0. Okay. Electric, and also for the equipotential surface, electric field should be always taken as normal to the surface. Okay. Otherwise your potential won't be equal in the throughout the surface. So in equipotential surface, electric fields always should taken as normal to the surface. Okay. Next, relation between electric field and potential. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து எனக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ சம் டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு சார்ஜ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் dxன்ற டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கேன். அகைன்ஸ்ட் தி டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஒர்க் டன் என்னது, E இன்டூ என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கேங்கிறது தானே. ஸோ E இன்டூ dxங்கிறது தான் என்னது என்னோட ஒர்க் டன். ஓகேவா. ஸோ ஒர்க் டன் வந்து எதுக்கு ஈக்குவல்னு நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டெல் V, தட் இஸ் சேஞ்ச் இன் potential. So then electric field will be equal to minus dV by dx. From this relation we can get electric field is equal to minus dV by dx. Why minus sign means we are taking the charge in the opposite direction, opposite to the electric field. We are moving the charge direction opposite to the electric field. So we are giving minus sign. ஸோ இதுல இருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் தி நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாமா. இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா. ஸோ நெக்ஸ்ட், if n drops of equal size and same potential V merge into a big drop, the new potential of the big drop will be dash. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, n number of drops வந்து சேர்ந்து அந்த எல்லா டிராப்ஸுமே வந்து சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கு. அந்த n drops சேர்ந்து எனக்கு வந்து ஒரு பிக் ட்ராப்பை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஜென்ரலா ட்ராப்போட ஷேப் என்ன, ஸ்பெரிக்கலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஸ்மால் ட்ராப்போட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க, பிக் ட்ராப்போட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்மால் ட்ராப்க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபோர் பை 3 பை ஸ்மால் ஆர் கியூப், கரெக்டா. அதே வந்து பிக் ட்ராப்க்கு போட்டேன் அப்படின்னு சொன்னா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப், கரெக்டா. இங்க வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் டிராப்ஸ் இருக்கு, n நம்பர் ஆஃப் ஸ்மால் டிராப்ஸ் இருக்கா. ஸோ அதை நான் இங்க போட்டேன். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும், n கேபிட்டல் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் கியூப்னு கிடைக்குமா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து கியூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு n பவர் 1/3 இன்டூ ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பொட்டென்ஷியல் டியூ டு ஸ்மால் ட்ராப் ஃபர்ஸ்ட் எழுதலாம், which will be equal to
1 by 4 pi epsilon naught q divided by small r. ஸோ பிக் ட்ராப்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே எவ்வளோ n நம்பர் ஆஃப் ஸ்மால் ட்ராப்ஸோட சார்ஜஸ் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ 1 by 4 pi epsilon naught n q divided by capital R. capital Rக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1 by 3 Rன்னு எழுதலாமா? இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் n by n power 1 by 3 விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்ன? 1 by 4 pi epsilon naught q by rங்கிறது என்னது? என்னோட ஸ்மால் ட்ராப். கரெக்டா? ஸோ இதை நீங்க இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா n 1 minus 1 by 3 which is equal to என்னோட old potential, that is due to a small drop. Big drop is equal to. So you will get what? 3 minus 1 n power 2 by 3 into v. So எல்லாருக்கும் clear-ஆ இருக்கா? So option check பண்ணலாமா? So option D is the correct answer. Okay, next problem பார்க்கலாம். A short electric dipole has a electric dipole moment of 16 into 10 power minus 9 coulomb meter. The electric potential due to the dipole at a point at 0.6 meter from the center of the dipole situated on a line making an angle of 60 degree with the dipole axis. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? P கொடுத்துட்டாங்க, which is equal to 16 into 10 power minus 9 coulomb meter. Next R கொடுத்துட்டாங்க, 0.6 meterன்னு கொடுத்துட்டாங்க. Next angle theta கொடுத்துட்டாங்க, 60 degreeன்னு சொல்லிட்டு with the dipole axis வந்து மேக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ டைபோல் என்னது? V is equal to பார்த்தோமே 1 by 4 pi epsilon naught into P cos theta by R square. கரெக்டா? ஸோ இதில் கிவன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 by 4 pi epsilon நாட்க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க 9 into 10 power 9ன்னு சொல்லி எழுத சொல்லி. ஸோ 9 into 10 power 9 Pக்கு பதிலாக 16 into 10 power minus 9. 10 power 9ம் minus 9ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 9 into 16 into cos 60 degree என்ன? 1 by 2. கரெக்டா? ஸோ 1 by 2 cos 60 1 by 2. ஸோ அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 into 9 into 1 divided by 2 into 0.6 into 0.6. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 200 வோல்ட்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஒரு டைரக்ட் சம் தான். ஜஸ்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க போட்டீங்கனாலே இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். So next problem பார்க்கலாம். An electric dipole has the magnitude of its charge as Q and its dipole moment is P. It is placed in a uniform electric field E. If its dipole moment is along the direction of the field, the force on it and its potential energy are dash. நமக்கு ஒன்று நல்லா தெரியும், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போலை கொண்டு வந்து வச்சோம்னாலே கண்டிப்பாக அதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இதை நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸாக ஜீரோவாக இருக்கும். ஸோ அது ஜீரோனா கண்டிப்பாக நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும்? ஆப்ஷனில் அது ஒன்று தான் ஜீரோ இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆனால் எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து மினிமம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம கேசஸ் பார்க்குறச்சு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போலோட டைரக்ஷன் வந்து parallel to the direction of the field இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபார்முலா என்ன? work done is equal to minus PE cos theta. கரெக்டா? ஸோ தீட்டாக்கு பதிலாக direction of the field along the PU dipole is along the direction of the field அப்படின்னா W ஓடது என்ன ஆயிடும்? minus PE ஆயிடும். So it is a minimum value. So potential energy is minimum when a dipole moment is along the direction of the field in a uniform external electric field. ஓகேவா? So இது எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம். An electric field of 1000 volt per meter is applied to an electric dipole at an angle of 45 degree. The value of electric dipole moment is 10 power minus 29 coulomb meter. What is the potential energy of a
டைபோல். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. சேம் முன்னாடி போட்ட அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ, பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ மைனஸ் பிஇ u is equal to minus PE, just formula apply பண்ணி போடுற மாதிரி ப்ராப்ளம் தான். minus PE cos theta. so u is equal to what? PE வந்து என்னது 10 power 3, P வந்து என்ன கொடுத்திருக்காங்க 10 power minus 29 கொடுத்திருக்காங்க. cos ஓட வேல்யூ cos 45 டிகிரி கேட்குறாங்க. cos 45 டிகிரி என்ன? which is nothing but 1 by root 2. correct. so here it becomes 10 power minus 26. from the options நீங்க ஆப்ஷன் வச்சே நம்மளால சொல்ல முடியும். nearer to the value வந்து என்ன இருக்கு? 10 power minus 27 இருக்கு. அப்ப ஆப்வியஸா இங்க 1 by root 2 ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். 1.41, sorry, root 2 ஓட வேல்யூ 1.414. 1 divided by 1.414 will be somewhere and other it is 0.7 something. so 0.7 means, so 7 into minus 7 into 10 power minus 27 joule. So option B is the correct answer. Okay. Next, one more problem. An electric dipole of dipole moment P is kept perpendicular to the plates of a parallel plate capacitor as shown. The potential energy of the dipole is dash. நம்ம ஆல்ரெடி இன்ஃபைனைட் ஷீட் பார்த்தோம். எங்க பார்த்தோம்? நம்ம காஸ்ல டிஸ்கஸ் பண்றப்ப இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், parallel ஷீட்ஸ் வச்சிருந்தா அப்போ வந்து ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆப்வியஸா இதுக்கு நடுவில் உள்ள ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், டைபோலோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ டைபோலோட டைரக்ஷனும் சேமாக இருக்கு. கரெக்டா? ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. கரெக்டா? இங்கே தீட்டாவோட வேல்யூ என்ன? ரெண்டுமே ஈக்குவல் டைரக்ஷன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. கரெக்டா? நமக்கு u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பாயிண்ட் இன் பிட்வீன் தி parallel plates என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி காஸ்ல யூஸ் பண்ணி. என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்க. காஸ் 0 என்னது? +1. ஸோ ஆன்சர் வில் பி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி பை எப்சிலான் நாட் மைனஸ் சிக்மா பி பை எப்சிலான் நாட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பத்தி நல்லா டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். நீங்களும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கெப்பாசிட்டர்ஸ், டயலெக்ட்ரிக்ஸ் பத்தி பார்த்துட்டு அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.